வெள்ளை எதிர்ப்பின் மனிதம் புரிய கருப்பனாய் இருந்துப்பார். ஆதிக்க மொழியின் வரலாறு தெரிய தமிழனாய் இருந்துப்பார். பார்ப்பன எதிர்ப்பின் தன்மானம் புரிய பறையனாய் இருந்துப்பார். வல்லாங்கு செய்யப்பட்ட பெண்ணாய் இருந்துப்பார். வன்முறை என்றால் என்னவென்று தெரியும். கவிதை இன்குலாப் அவர்களுடைய வரிகள். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காலம் காலமாக அடக்கி வைக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்த பெண்கள் இன்னைக்கு கொஞ்சம் போல வெளியில வந்து பேசுறோம், எழுதுறோம், அரசியல் துறைகள்ல இருக்கிறோம், வேலைகள்ல இருக்கிறோம். அவர்களை எல்லாம் உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரு நாள். உள்ளபடியே ஐயா சொல்லிட்டு போன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் தான் ஹாப்பி உமன்ஸ் டே, நாளைக்கெல்லாம் வெறும் உமன்ஸ் டே தான். காலையில வரும்போதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இதை ஏன் மகிழ்ச்சின்னு சொல்றதுக்கான காரணத்தையும் பின்னாடி சொல்றேன். வரும்போது காலை ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது மேடையில ஃபுல்லா பார்த்தேன், இப்பவும் முழுமையாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள். மேடையில காலையில வந்து பார்த்தப்போ ஆண்கள் தான் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி மேடையில எல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் தரமாக இருக்கிறதா, பூவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப என்ன தோணுச்சுன்னா, எப்பவுமே பெண்கள் தான் அந்த வேலையை பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு நாளாவது இந்த வேலையை நாங்க பார்க்கிறோமேன்னு நினைச்சிருக்காங்களே அப்படிங்கறத நினைக்கும் போது ஓரளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், பூனைகளால் ஒருபோதும் எலிகளுக்கு விடுதலை கிடைக்காது, நரிகளால் ஒருபோதும் ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் விடுதலை கிடைக்காது. எப்படி பூனையால எலிக்கு விடுதலை கிடைக்கலையோ, எப்படி நரியால கோழிக்கும் ஆடுக்கும் விடுதலை கிடைக்கலையோ, அது போல ஒரு காலமும் ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. இதை பெண்களாகிய நாம ஏத்துக்கணும். அப்ப நான் இப்ப யாருக்கு பேசணும்னா, பெண்களுக்கு பேச வேண்டும். பெண்கள் கிட்ட என்ன பேசணும்? ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எனக்கு தெரியாத நீ என்ன பேசுற போற அப்படின்னு நினைக்கிறது மிக யதார்த்தம். இங்க நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, தலைப்பு சமத்துவமும் உரிமையும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த அளவுக்கு நமக்கு சமத்துவம் கிடைச்சிருக்கு, எந்த அளவுக்கு உரிமை கிடைச்சிருக்கு, இன்னும் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றினை நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெண்கள் நடத்திய போராட்டங்களை பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா வரலாறு தெரிந்தவனால் தான் வரலாறு படைக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மகளிர் தினத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மகளிர் தினத்தை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, என்ன ஆண்களா எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க, நாங்களே போராடணும். ஐயா வரலாறு சொல்லிட்டு போன மாதிரி நாங்களே போராடணும், வீதிக்கு வந்தோம். 12 மணி நேரம்லாம் வேலை பார்க்க முடியாது, 20 மணி நேரம்லாம் வேலை பார்க்க முடியாது, 8 மணி நேரம். இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி 5 ரூபாய் 6 ரூபாய்ன்ற மாதிரி 8 மணி நேரம் தான் என்னால வேலை பார்க்க முடியும் என்று பெண்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதற்கு இணங்க இன்னைக்கு 8 மணி நேரம் பெண்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை, ஆண்களுக்கும் சேர்த்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்க கூடியவர்கள் பெண்கள் என்பதில் தான் பெருமை இருக்கிறது. அப்ப நடந்ததிலேயே அந்த வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ரோட்ல இறங்கி பெண்கள் போராடுறாங்க, ஆண்கள் எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப வீதிக்கு வந்த பெண்கள் சொல்றாங்க, உள்ள உட்கார்ந்து இருக்கிற அண்ணன்களே, தம்பிகளே, அப்பாக்களே, நீங்கள் விவாதித்தது போதும், வீதிக்கு வாருங்கள் என்று குரல் கொடுத்தார்கள். போராட்டம் துவங்கிய 2 நாட்களிலேயே 1,28,000 பேரை திரட்டி இருக்கிறார்கள் பெண்கள் என்று சொன்னால், அப்பேற்பட்ட வலிமையை பெற்றிருக்க கூடியவர்கள் பெண்கள். அன்னைக்கு மட்டும் இல்ல, பிறந்ததுல இருந்து போராட்டம். இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம்னா, ஒண்ணு நம்ம அப்பா அம்மா கையில நெல்லு கிடைக்காம இருந்திருக்கணும், இல்ல கள்ளிப்பால் கிடைக்காம இருந்திருக்கணும். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு கிடைக்காம இருந்ததுனாலதான் இன்னைக்கு பெண்கள்னு சொல்லி படிச்சிருக்கிறோம்னு சொல்லி இத்தனை பேர் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சமுதாயத்துல பெண்களை பிறக்க வைக்கலாமா வேண்டாமா என்று தாய் தகப்பன்களை யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, பெண்களை இராணுவத்தில் பணியமர்த்தலாமா, காவல்துறையில் பணியமர்த்தலாமா என்று யோசித்து தீர்மானம் போட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். உடனே சொல்லலாம், நீங்க அங்கிருந்து வர்றதுனால பெரியாரை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு. இல்ல,
பெரியார் திடலின் வளர்ப்பு என்பதனால் பெரியாரை பற்றி பேசவில்லை. அப்படி பெரியார் திடலில் வளர்க்கப்பட்டவர்கள் தான் பெரியாரை பத்தி பேசணும்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல கலர் உடை உடுத்தி கொண்டு நெற்றில் திலகத்தை இட்டுக்கொண்டு முழுக்க முழுக்க பெரியாரை பற்றி பேசி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிமைப்பட்ட அத்துணை பேரும் பேச வேண்டிய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். ஏன் பெண்களுடைய சுதந்திரம்னு வரும்போது பெரியாரை பத்தி பேசுறேன்னா, ஒரு நூல் ஒண்ணு சொல்றாங்க. அந்த நூலினுடைய பெயர் ஆங்கில நூல், தி செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த புத்தகத்தை எழுதியவருடைய பெயர் சிமோன் டி பியூரோ. அவர் ஒரு பெண். கிட்டத்தட்ட 850 பக்கங்களுக்குள்ள அந்த புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள்லாம் எடுத்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய புத்தகம்னு சொன்னாங்க. ஆனால் 1949 தான் அந்த புத்தகம் வெளிவந்தது. 1931 முதலே பேசி 1940களில் பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தை இந்த மக்களுக்கு கொடுத்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். அதுல என்ன சொல்றாரு, பெண்கள் எவ்வளவு சுதந்திரம் அடையணும், எவ்வளவு தாங்க நாங்க இன்னும் எவ்வளவு தாங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். பார்த்தா வேலையில நீங்க இருக்கிறீங்க, கலெக்டர் ஆபீஸ்ல போய் பார்த்தா நீங்க பாதி பேர் இருக்கிறீங்க, என்னங்க எல்லா துறைக்கு போனாலும் பாதி பேர் நீங்க தான் இருக்கிறீங்க, இன்னும் எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கணும் இன்னும் கேக்குறாங்க. அன்னைக்கு என்ன கேட்டாங்கன்னா, என்னங்க பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேக்குறீங்க, அப்படி என்னதான் சுதந்திரம் வேணும்னு கேட்டப்ப அந்த தலைவர் மட்டும்தான் சொன்னார், நீங்க ரொம்பலாம் மனசு நீங்க ரொம்பலாம் உரிமை கொடுக்க வேணாம், ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை அப்படியே பெண்களுக்கு கொடுத்தால் போதும் என்று சொன்னார். உலகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் வந்தது, எத்தனையோ பேர் போராடினாங்க, எத்தனையோ பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, எல்லோரும் பாலியல் உரிமை கேட்டார்கள், பெண்களுக்கு உரிமை வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அந்த தலைவர் மட்டும்தான் கேட்டார், சமூக நீதியுடன் கூடிய பாலியல் நீதி வேண்டும் என்று கேட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். இந்த மண்ணில் நம்ம இருக்கிறப்ப ஒரு 2-3 நபர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அந்த 2-3 பேரோட நான் முடிச்சுக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போயிடலாம். என்னன்னா, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆர்வமா சொல்லுவோம், என் பொண்ணு இன்ஜினியரிங் படிக்குது, என் பொண்ணு டாக்டருக்கு படிக்குது, என் பொண்ணு IAS இருக்கு அப்படின்னு. இதற்கெல்லாம் விதை போடுவதற்கு பல பெண்களினுடைய தியாகம் இருந்திருக்கிறது, உழைப்பு இருந்திருக்கிறது என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்ளணுமா வேணாமா? இன்னைக்கு எத்தனையோ பேரை பத்தி படிக்கிறோம், இல்லாத கதையெல்லாம் படிக்கிறோம். அப்ப இத பத்தி பேசும்போது இருந்து வாழ்ந்து போராடி மறைந்தவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. பொறியியல் துறையை எடுத்துக்குவோம். இந்தியாவிலேயே முதலாக இன்ஜினியரிங் படித்த ஒரு பெண். ஏன் சொல்றேன்னா, அவங்க கிண்டியில இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில பொறியியல் சேர்றதுக்காக வர்றாங்க. வர்றப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த கலாச்சார காவலர்கள், இன்னைக்கு மட்டும் இல்ல அன்னைக்கும் இருந்தாங்க, பெண்கள்லாம் இன்ஜினியரிங் படிக்க கூடாது, பெண்கள்லாம் பொறியியல் துறை, அது எப்படிங்க பெண்கள் பொறியாளராக வர முடியலாம் கேட்ட காலகட்டத்துல ஒரு பெண்ணாக முதலாக பொறியியல் படிக்கிறதுக்கு வர்றாங்க. இது செய்தியான்னு கேட்டா அது செய்தி கிடையாது. என்ன செய்தினா, அந்த கல்லூரி, அதாவது இன்னைக்கு போனீங்கன்னா கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த பொறியியல் கல்லூரி எப்ப தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1794 தோற்றுவிக்கப்பட்ட அந்த கல்லூரியில் முதலாக ஒரு பெண் சேர்ந்த ஆண்டு எது தெரியுமா? 1940. 1794 உருவாக்கின ஒரு கல்லூரியில ஒரு பெண் சேர்வதற்கு இத்தனை ஆண்டு காலம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருந்திருக்கிறோம். அப்ப ஒரே பெண்ணாக பொறியியல் கல்லூரியில சேர்ந்து படித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண் தான், அவர்தான் திரு லலிதா என்பவர் தான் இன்றைக்கு பொறியியல் படிக்கக்கூடிய பெண்களுக்கான மிகச்சிறந்த உதாரணம். அவர் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் அவரை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது.